அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாரும் ஃபோட்டோவிலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இந்த விஏஓ உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் 2025 முதல் அரசு வேலையாக வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ரொம்ப எதிர்பார்த்து கொண்டு இருந்த வேலைவாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த விஏஓ உதவியாளர், அதாவது வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேலைவாய்ப்பு வெளியாகும். ஸோ அதன் அடிப்படையில் 2025 முதல் அரசு வேலையாக டிசம்பர்லேயே, அதாவது இந்த டிசம்பர்லேயே 2024 டிசம்பர் மாதமே வந்துருச்சு இதுக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே. ஓகேங்களா? ஸோ இந்த தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு டோட்டலாக எவ்வளவோ வேகன்சி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க அப்ளை பண்ணுறதுக்கு இதுக்கு ஆன்லைனில் பண்ணணுமா ஆஃப்லைனில் பண்ணணுமா, இதற்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே செக் பண்ணுங்க. ஸோ செக் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஏஜில் இருந்து எந்த ஏஜ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். சேல்ரி பேஸ்ட், அதாவது சேல்ரி பார்த்திங்கன்னா தகவல் என்னென்ன போஸ்டிங் வந்திருக்குது, எவ்வளோ சேல்ரி, என்ன படிச்சிருந்தா இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான அப்டேட்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ வேக்கன்சி ஒதுக்கியிருக்கிறாங்க, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேக்கன்சி நமக்கு ஒதுக்கியிருக்கிறாங்க, டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி நமக்கு வந்திருக்குது. ஸோ எப்படி நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, அதற்கான அப்டேட்டுமே தெளிவாக இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுமையாக பாருங்கள். இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், கான்டாக்டில் இருக்கிற அனைவருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு அரசு வேலைக்கு போகணுன்றது எல்லாருடைய கனவாகவே இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த வேலைவாய்ப்பு நீங்கள் ஷேர் பண்ணும்போதும் சரி, நீங்களும் அப்ளை பண்ணும்போதும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றி. தொடர்ச்சியாக பார்க்கலாம். இனிமேல் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா தெரியாமல் போயிடும் என்ன சொல்கிறேன்றதை. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு 2020, அதாவது டிசம்பர்லேயே இதற்கான நோட்டிஃபிகேஷன் நமக்கு கிடச்சிருக்குது. இதற்கான அப்ளை பண்ணுறதுக்கு நோட்டிஃபிகேஷன் இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியாக போகுது மக்களே. அதற்காக தான் நான் மீண்டும் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு அப்ளை பண்ணுற வீடியோஸ் நம்ம போடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ டோட்டலாக 2299 வேகன்சி நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க கிராம உதவியாளர் பணிக்காக. ஓகேங்களா? அப்ளை பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம், ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஆஃப்லைனில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறதும் பெஸ்ட்டு தான், ஆஃப்லைனில் பண்ணுறதும் பெஸ்ட்டு தான். ஓகேங்களா? என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு முழுக்க ஆன்லைனில் பண்ணுறது தான் நமக்கு பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஓகே, வாங்க நம்ம மீதி தகவல் எல்லாமே தொடர்ச்சியாக பார்க்கலாம். இந்த விஏஓ உதவியாளர் வேலை ஃபஸ்ட்டு இந்த விஏஓனா யார், இந்த விஏஓட பணிகள் என்ன, ஜாப்போட நேச்சர் எப்படி இருக்குன்றதை ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த விஏஓனா யார், வில்லேஜ் அசிஸ்டண்ட்னா யார், இந்த கிராம உதவியாளர்னா யாருன்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ இந்த விஏஓனா யார் அப்படின்னா, ஒரு கிராமம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கிராமத்தில் ஒரு ஒரு குறிப்பிட்ட கிராமங்களுக்கு ஒரு விஏஓ நியமிச்சிருப்பாங்க. அவருடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கிராமத்தில் என்ன விஷயங்கள் நடந்தாலும் சரி, என்ன தேவைகள் இருந்தாலும் சரி, ஓகேங்களா, இவர் மூலியமாக தான் நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்கணும். அதாவது உதாரணத்துக்கு உங்களுக்கு வருமான சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வெள்ள நிவாரண நிதிகளை பெற்று தருவது, இந்த மாதிரி எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, இல்லை புதையல் கிடைச்சாலும் சரி, எது கிடைச்சாலும் சரி, என்ன விஷயங்கள் நடந்தாலும் சரி, முதல்ல நீங்கள் போய் அணுக வேண்டியது இந்த கிராம உதவியாளர்கிட்ட தான். அவர்கிட்ட தான் நீங்கள் முறையிடணும். ஏதாச்சும் வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டாலும் சரி, இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டாலும் சரி, என்ன விஷயங்கள் நடந்தாலும் இவருடைய பணிகளுக்கு கீழ்பட்டு தான் நீங்கள் நடக்கணும். அதே மாதிரி இவருடைய
இவர்கிட்ட தான் நீங்கள் போய்ட்டு என்ன தேவைகளாக இருந்தாலும் அவர்கிட்ட முறையிட்டு நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் தான் எல்லா வேலைகளையும் செய்வார். அதே மாதிரி என்ன விதமான அசம்பாவிதங்கள் ஏற்பட்டாலும் சரி எல்லா விஷயங்களுக்குமே இவர் தான் பொறுப்பு. ஓகேங்களா? ஸோ கொலை கொள்ளை எது நடந்தாலுமே இந்த விஏஓ தான் பொறுப்பு. இவர் தான் முன்னாடி வந்து நிற்கணும் உங்களுடைய ஊருக்கு. ஸோ அந்த ஒரு அடிப்படையில் இந்த ஒரு வேலை வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது, முக்கிய அம்சமாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் எங்கேருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், அதாவது பார்த்திங்கன்னா வருவாய்த்துறையிலிருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்காக நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே நமக்கு தெளிவு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததாக டோட்டல் போஸ்டிங், அதாவது பார்த்திங்கன்னா டோட்டலாக எவ்வளவு வேக்கன்சி நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து 38 மாவட்டத்துக்கும் சேர்த்து 2299 வேக்கன்சி நமக்கு ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மினிமம் 40-50க்கு மேலே வேக்கன்சி வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே நமக்கு கிடச்சிருக்குது. குவாலிஃபிகேஷன் மெயினாக இதுதான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த விஏஓ வேலைக்கு என்ன நேச்சர், ஜாப் நேச்சர், எப்படி வேலை செய்யணும் எல்லாமே தெரியும். பட் என்ன படிச்சிருக்கணும், நான் 5வது தான் படிச்சிருக்கேன், 8வது தான் படிச்சிருக்கிறேன், நான் அப்ளை பண்ணலாமா, நான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த விஏஓ வேலைக்கு, கிராம உதவியாளர் வேலைக்கு, வில்லேஜ் அசிஸ்டண்ட் வேலைக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் மினிமம் 5வது நீங்கள் படித்து பாஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே தான், ஃபெயில் ஆகியிருந்தாலும் ஓகே தான். இந்த அரசு வேலைக்கு, இந்த விஏஓ வேலைக்கு, வில்லேஜ் அசிஸ்டண்ட் வேலைக்கு, கிராம உதவியாளர் வேலைக்கு நான் 3 விதமாக சொன்னால் தான் ஒரு சில பேருக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா மினிமம் நீங்கள் 5வது படிச்சிருந்தாவே போதுமானதாக இருக்கும். அதற்கு மேலே நீங்கள் 8வது 10வது 12வது டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ, யூஜி டிகிரி, பிஜி டிகிரின்னு சொல்லிட்டு எது முடிச்சிருந்தாலுமே நீங்கள் இந்த விஏஓ வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன போஸ்டிங்கு நமக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வில்லேஜ் அசிஸ்டண்ட். ஓகேங்களா? வில்லேஜ் அசிஸ்டண்ட் இந்த போஸ்டிங்க்கு தான் நமக்கு தெளிவாக அஃபிஷியலாக நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 2299 வேகன்சிக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக அப்ளை பண்ணுறது ஸ்டார்டிங் டேட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எப்போ இருந்து எப்போ வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதற்கான அப்ளிகேஷன் டேட் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஜனவரி 15ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத தகவல் நமக்கு கிடச்சிருக்குது. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து. ஓகேங்களா? ஸோ அப்டேட் ஜோன் போட்டிருக்காங்க இல்லையா, அப்ளை ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஜோன், லாஸ்ட் டேட்டுமே அப்டேட் ஜோன் போட்டிருக்காங்க. ஜனவரி 10ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக இதற்கான அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் வந்து ஓப்பன் ஆகிரும். ஸோ இன்னும் ஒரு 2 நாள் 3 நாள் தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே எல்லாருமே ரெடி பண்ணிக்கோங்க என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு என்ன ஏதாவது ஃபீஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. ஈஸியாக நீங்கள் துல்லியமாகவே அப்ளை பண்ணிக்க முடியும், எந்த விதமான ஃபீஸுமே இல்லாமல். ஓகேங்களா? அப்ளை பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவை மேக் பண்ணி போட போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஏஜ் லிமிட் எந்த ஏஜில் இருந்து எந்த ஏஜ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மினிமம் ஏஜ் வந்து 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஓகேங்களா? 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அப்பர் லிமிட் ஏஜ், அதாவது பார்த்திங்கன்னா அதிகபட்ச வயசு 37 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவருமே 38 மாவட்டத்திலையுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். ஓகேங்களா? அடுத்தது செலெக்ஷன் ப்ராசஸ். ஓகேங்களா? இதுதான் ரொம்ப முக்கியம். த கேண்டிடேட்ஸ் செலெக்ஷன் பை த ரெக்ரூட்டிங் கமிட்டி ஷால் பி த பாஸ்ட் ரிட்டன் டெஸ்ட் இன்டர்வியூ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். அதாவது கண்டிப்பாக இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும். எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 5வது குவாலிஃபிகேஷன் படிச்சிருக்கிற ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணும்போது அதற்கான நாலேஜ் இருக்கிற மாதிரி தான் எடுப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம இப்போ ஒரு மாவட்டமாக இருக்கீங்கன்னா, நீங்கள் ஒரு மாவட்டத்தில் உங்கள் மாவட்டத்தை பற்றி எழுதுங்க. இல்லை வந்து அவங்களே வந்து போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மாவட்டங்களில் வந்து உங்கள் மாவட்டத்தை பற்றி ஒரு 2 பக்கம் எழுதிட்டு கொடுத்துட்டு போங்க. ஸோ அழகாக தப்பு பிழை இல்லாமல் எழுதுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எக்ஸாம் வந்து சிம்பிளாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தனித்தனியாக இன்டர்வியூ பண்ணுவாங்க. கடைசியாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். இவ்வளோ தான் வந்து ப்ராசஸிங், செலெக்ஷன் ப்ராசஸ். ஓகேங்களா? சேலரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் தெளிவாக இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கு லிங்க் வந்து ப்ளூ கலர் லிங்காக இருக்குது. இன்னும் ஒரு சில தினங்களில் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். இதற்கான லிங்க்குமே வீடியோக்களை கொடுத்துருன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் அகேன் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான அரசு வேலையை சந்திக்கிறேன், முக்கியமான அப்டேட்டில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, வெல்கம்.